ஒரு தேவ மனுஷன் லெஸ்டர் சொமரால் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சரித்திரத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது, அபிஷேகத்துக்காக அவர் அதிகமாக ஜெபிச்சு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆத்துமாக்களை தேவனே எனக்கு தாரும் சொல்லி அதிகமாக கண்ணீரோடு ஜெபித்தவர். இவருடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் 7 முறை முழுமையாக மாற்றியிருக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், முதல்ல அமெரிக்க தேசத்தில் அவர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு, சரி இந்த ஊழியத்தை இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு போ. அவர் இதெல்லாம் விட்டுட்டு பிலிப்பைன்ஸ் போயிருக்கிறார். அங்கே போய் 6 மாதம் ஆயும் ஒரு ஆத்துமாவை கூட ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ண முடியல. கண்ணீரோட ஜெபிக்கிறார். அப்போ ஒரு பிசாசுனால பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை யாருனாலையும் குணமாக்க முடியல. ஒரு வானொலியில் அந்த பெண்ணுடைய அலறல் சத்தத்தை ஒளிபரப்பு செய்கிறாங்க. சிறுத்தை அந்த பெண்ணை கடிச்சா எவ்வளவு அந்த பொண்ணு அலறி துடிப்பாங்களோ அந்த மாதிரி அலறி துடிக்கிற சத்தம் அந்த பிலிப்பைன்ஸ் தேசம் எங்கும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிலிப்பைன்ஸ் தேசத்தை சேர்ந்த உயர் அதிகாரி இந்த பெண்ணை யார்னால விடுதலையாக்க முடியும், யார் சுகத்தை கொடுக்க முடியும், உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற விஷயம் அங்கே ஒளிபரப்பு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சத்தத்தை கேட்குற இந்த ஊழியர் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுப்பேன். அப்போ இவர் 3 நாட்கள் இரவு பகலாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அந்த பெண்ணை போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பூரண விடுதலையை கொடுக்கிறார். அதற்கு பிறகு தேவன் பலத்த அசைவ பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஏற்படுத்தி 6 மாதங்களுக்குள்ளாக 3 லட்சம் ஆத்துமாக்களை அவருக்கு ஆதாயம் பண்ணும்படி கிருபை கொடுத்தார். அநேகர் இந்த லெஸ்டர் சொமரால் அப்படிங்கிற ஊழியரை கர்த்தராகவே கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் பிலிப்பைன்ஸ் தேசத்துலேருந்து நீ மறுபடியும் அமெரிக்காவுக்கு போ. இப்படி அவருடைய வாழ்க்கையில் தேவன் முழுவதுமாக 7 முறை அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். தேவஜனமே, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களை புது சிருஷ்டியாக வல்லமையாக பயன்படுத்துவது அதிக நிச்சயம். நீங்கள் உன்னத ஜீவியத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் தான் இந்த பாடுகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள முடியாமல் நீங்கள் போராடுவீங்க. அதை தாண்டி உன்னத அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா தேவன் ஒப்பற்ற கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பிரச்சனைகளையும் பிசாசுடைய கிரிகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் கொடுப்பார். இந்த அபிஷேகத்தை ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க. தேவன் அதிகமாய் கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதே போல் ஒருவேளை பெற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்பி அபிஷேகத்தை கர்த்தருக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய பயன்படுத்துங்க. தேவன் உங்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.